கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நம்ம மனிதர்கள் எல்லாரும் ஒரு விதை மாதிரி. அந்த விதையில இருந்து மரம் வந்துச்சு, அந்த மரத்துல கிளை வந்துச்சு, அந்த கிளையில இருந்து பழம் பழுத்துச்சு. அந்த பழத்துக்கு தெரியாது அது விதையில இருந்து தான் வந்துச்சு. நாங்க ஆர்கியாலஜிஸ்ட், யார் சொல்றதையும் நம்ப மாட்டோம். நாங்களே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்போம். அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்ல தங்கி இருக்கோம். 2-3 வருஷமாவே இங்கதான் இருக்கோம். வாய்ப்புங்கிறது எப்பயாச்சும் தான் கதவை தட்டும். அத நம்ம எந்த வழியில வேணாலும் பயன்படுத்தலாம். நான் எப்படி பயன்படுத்தினேன்னா, அப்பா எப்படி இருக்காரு? ஓகேம்மா. நான் நல்லா இருக்கேன். சொல்ல மறந்துட்டேம்மா, அந்த யூனிட்டி ஆர்கனைசேஷனோட டிபேட்டுக்கு நான் என்னோட ரிசல்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன்ல, அந்த டிபேட்டுக்கு செலக்டடா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிருமா? ஓகேம்மா, பாய். இரு நான் போகிறேன். போஸ்ட்மேன் பேய் கூட பிறந்தவன் போல. டோரை திறந்தானே ஆளை காணோம். உனக்கு தான். டேய் டேய் எல்லாரும் வாங்கடா. டேய் சீ வா. டேய் கிடைச்சிருச்சுடா. டிபேட்டுக்கு போறேன்டா நானு. ஐ செம்ம செம்ம. டேய் 3 மாசத்துல வந்துருவல. அக்கா கல்யாணம் வர இருக்குடா. கல்யாணமா? என்னடா சொல்லவே இல்ல. டேய் அவன் இன்னைக்கு செஞ்சதே 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவான். இதுல ஒன்றும் புதுசு இல்ல. நீ வேற இந்த கல்யாணமே அல்லாஹ் கொடுத்த புண்ணியம். மாப்பிள்ள வேற ஹிந்து. நிறைய பிரச்சனை நிறைய சண்டை நடக்குது. அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல நினைச்சேன். அப்ப வேற வேற ரிலீஜியனுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. ஆமாண்டா, எங்க வீட்டுல வேற ரிலீஜன்லாம் சான்ஸே இல்ல. என்னோட ரிசர்ச்ல எதுவும் இருக்குல்ல. ஒன்னா வாழ்ந்தா என்ன, இப்போ பிடிச்சதான் வாழ வேண்டியதானே. உலகம் அழிஞ்சிட போகுது. உலகம் அழிஞ்சு எல்லாம் முதல்ல இருந்து கரெக்டா நடந்தா நல்லா இருக்கும். நம்ம உலகத்துல 5000க்கு மேற்பட்ட கடவுள் இருக்காங்க. ஆனா உன் கடவுள் தானே உனக்கு ஃபர்ஸ்ட். சோ உங்க ரிலீஜன் இருக்கிற உங்க அப்பா அம்மா அவங்க ரிலீஜன் இருக்கிற பொண்ணாதானே உனக்கு கட்டி கொடுப்பாங்க. அப்ப சந்தோஷமா முழு மனசோட வேற வேற ரிலீஜனுக்குள்ள கல்யாணம் பண்ண விட மாட்டாங்களே. எல்லாரும் நம்ம ரிலீஜனை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணாம மத்தவங்க ரிலீஜன் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம ஊர்ல நல்லாவே நடக்குது. நம்ம கூட தான் 4 பேர் வேற வேற ரிலீஜன். ஒற்றுமையா தானே இருக்கும். நேற்று கூட தமிழ் கூட கோவில் போயிட்டு வந்தேன்.
எனக்கு கூட தப்பா தெரியலையே. நம்ம ஆர்காலஜிஸ்டா, நமக்கு ஃபேக்ட்ஸ் தெரியும். ஆனா சில விவரமே இல்லாதவங்க கருத்துக்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கும் தப்பாவே சொல்லி தராங்க. உண்மை என்னன்னு யாரும் தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன மாதிரி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்களையும் அவங்க குடும்பமே தடுக்குது. சரி, உன் ஆராய்ச்சி படி உண்மை என்ன நீயே சொல்லு. அந்த காலத்துல மக்கள் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வாழ்ந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால சில பேர் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி அரேபியால சில பேர் வாழ்ந்தாங்க. இந்தியால வாழ்ந்த மக்களுக்கு இந்த மரம், செடி, அதுல காய்க்கிற பழம்லாம் இருந்துச்சு. அதை அவங்க உணவா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அரேபியால ஃபுல்லா பாலைவனமாவே இருந்துச்சு. சோ அவங்க மிருகங்களை அடிச்சு அதை உணவா ஏத்துக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஹேபிட்ஸ் வந்துச்சு. அவங்க கம்ஃபர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்துச்சு. பழக்க வழக்கங்கள் கலாச்சாரமாச்சு. கலாச்சாரம் மதமாச்சு. 3000 பிசில ஹிந்துவிசம் வந்துச்சு. 2000 பிசில ஜுடைசம் வந்துச்சு. 32 ADல கிறிஸ்டியானிட்டி வந்துச்சு. 570 ADல இஸ்லாமிக் வந்துச்சு. இது எல்லாமே ஆர்கியாலஜிஸ்ட் படி ப்ரூவ் பண்ணது. எந்த ஹோலி புக்ஸ் படியும் கிடையாது. அப்ப நம்மள கிரியேட் பண்ணது யாரு? இந்த மரம் செடியெல்லாம் கிரியேட் பண்ணது யாரு? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கிற இந்த மரம், செடி அதெல்லாம் பார்த்து தன்னை விட ஒரு பெரிய ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணதான் நம்புறான். ஜஸ்ட் பிகாஸ் இஸ் இன் த ஹியூமன் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஃபலோ கிட்ட போயிட்டு கடவுள் யாருன்னு கேட்டா அது தன்னை விட ஒரு பெரிய பஃபலோன்னு சொல்லும். என்னோட பிலீஃப் படி தேர் இஸ் a supernatural power that is beyond science. அதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. 5000 BCல மக்களுக்கு நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் அவங்கள வாழ வச்சது. சோ இதெல்லாம் அவங்க வர்ஷிப் பண்ணாங்க. ஆனா 3000 BCல தான் மதங்கள் உருவாகவே ஆரம்பிச்சது. இதுல இருந்தே தெரியல கடவுள் நம்மள படைச்சாரா இல்ல நம்ம கடவுளை உருவாக்கணுமான. சில விஷயம் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். நம்மளால திரும்பி வந்து சொல்ல முடியாது. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இந்த டிபேட்டுக்கு ஏன் போறேன்னா, மக்கள் எல்லாரும் அவங்க ரிலீஜனுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்களை எழுப்பி ஒற்றுமையாக்கணும். டு பி ஷார்ட், வி லேக் இன் ஹியூமனிட்டி. வி நீட் யூனிட்டி அமாங் பீப்புள். நான் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் பேசுறேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க எனக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அவங்க செயல சொல்லணும்னா, அவங்க கடவுள் எதுக்கு என்ன படைச்சாருன்னா இது எல்லாத்தையும் சரி செய்யதான். சரி, ஓகேடா, கிளம்புறேன். பாய்டா. ட்ராப் பண்ணட்டுமாடா? இல்லடா, டாக்ஸி புக் சரி, பண்ணிருக்கேன். okay. இன்னொரு வந்துடும். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா கேளுடா, நாங்க இருக்கோம். யாரு நீ? ரீசார்ஜ் பண்றதுக்கே ஹெல்ப் தான் கேட்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். ஏய் நவீத், ஃப்ளைட் நம்பர் என்னடா? 108டா. டேய், நவீத் போன ஃபிளைட் காணும்டா. டேய், என்னடா? பர்முடா ட்ரைங்களா? டேய், இந்த ஃப்ளைட் மட்டும் இல்லடா, நிறைய ஃப்ளைட் தொலைஞ்சிருக்குடா. ஏன் அப்படி? ஏய், அது டிராபிக்கல் ரீஜன்டா. பர் செகண்ட் நார்த் போல் சவுத் போல் மாறிட்டே இருக்கும். டேய், இங்க சுப்பிரமணியன் ஒருத்தர் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்கடா. டேய், என்ன பேர் சொன்னா? சுப்பிரமணியன்டா. அவரோட ரிசர்ச் தான் நவீத் பண்ணிட்டு இருந்தான். டேய், அவன் ஃபைல்ஸ்லாம் அந்த குடோன்ல தான்டா இருக்கும். நம்ம மேல போய் பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும். இரு, நான் போய் பாக்குறேன்.
பெர்முடா ட்ரையாங்கிள் போனால் வேர்ம் ஹோல் போயிடுவாங்களா? நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிளாக் அவுட் ஆச்சு. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு என்னால் சொல்ல முடியல. எனக்கு எல்லாமே இப்போ கண்ணுக்கு தெரியுது. நேற்று என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நான் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது கூட எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் என்னால் மறுபடியும் வந்து சொல்ல முடியுமா? நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். வேர்ம் ஹோல். இது என்னை கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு வந்துடுச்சு. இப்பதான் மக்கள் சூரியனையும் நீரையும் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கூட இன்டராக்ட் பண்ண நானும் அவங்கள ஒருத்தனா மாறினேன். சூரியன், நீர் இதெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்ல, அதெல்லாம் நம்ம வாழ்றதுக்காக தான் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். கொஞ்ச நாள்ல நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வழிபடுறதை நிறுத்திட்டாங்க. இயற்கையை பார்த்து பயப்படுறதை நிறுத்திட்டாங்க. என்னோட 20 வருஷ வாழ்க்கை அனுபவத்துல வச்சு எதிர்காலத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கல்வெட்டுல அவங்க பாஷையிலேயே பதிச்சேன். நான் இந்த டிபேட்டுக்கு போய் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அது நிஜமானுமே நடந்துருச்சு. ஹலோ யூஎஸ், நான் தான் நிதர்ஷன் பேசுகிறேன். இந்த தகவல் ஷார்ட் ஃபிலிமோட ஆக்டர். மெயினாக இந்த ஷார்ட் ஃபிலிம் எதுக்கு எடுத்தோன்னா என்னோட சின்ன மெசேஜை கன்வே பண்ணதுக்கு. இப்போ என்ன இந்த வீடியோனா என்னோட சின்ன தாட்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்க வரும்போது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டால் நல்லாயிருக்கும். என்னென்னா வளவலன்னு பேசி நிற்கிறேன் பார்க்குறீங்களா, படத்துலையும் சரி இங்கேயும் சரி, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தாங்க. நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. நம்ம வெவ்வேறு இடத்துல பிறக்கப்படுறோம். ஆனால் பிறப்பு நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம அம்மா சொல்லி தான் இதான் உங்கள் அப்பா, இதான் உங்கள் பாட்டி, இதான் உங்கள் தாத்தா சொல்லி வளர்க்கப்படுறோம். இதான் உங்கள் கடவுள், இதான் உன் மதம், நீ இப்படி தான் வேண்டணும், இப்படி தான் கும்பிடணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த கல்ச்சர்ஸ் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் சொல்லி வளர்க்கப்படுறாங்க. அந்த நம்பிக்கையில் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், அந்த பிலீஃப்ஸ்லாம். ஆனால் அந்த பிலீஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்க அப்பா அம்மாவும் அவங்க குழந்தைய வேறு மாதிரி வளர்க்குறாங்க. ஐ மீன் அவங்களோட பிலீஃப் சொல்கிறேன், ஸோ எங்களோட வேறு பிலீஃப் சொல்கிறேன். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எப்போ எது ஒஸ்தி, எது ரொம்ப சுப்பீரியர், எது ரொம்ப பெருசு சொல்ல போகிறாங்க பிரச்சனையே வருது. எனக்கு ஒன்று தோணும் சின்ன வயசில், நீ எல்லாமே ஒரே இதுவா, ஒரே மாதிரி கும்பிட்டு எல்லாமே ஒரே மாதிரி ரிலீஜனாக இருக்கக்கூடாதா, சின்ன ஆசை இருக்கும். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிலீஃப் இருக்குது, அதுவும் கரெக்டு தானே. ஸோ சாப்பிட்றது சாப்பாடு, அதை கையில் சாப்பிட்டா என்ன, ஸ்பூனில் சாப்பிட்டா என்ன. ஆனால் ஸ்பூனில் சாப்பிட்றதுல ஒஸ்தி சொல்லும் போது அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ எல்லாருமே மனுஷங்களாக பாருங்கள். இந்துவாக முஸ்லீமாக கிறிஸ்டினாக பார்க்காதீங்க. எல்லாமே மனுஷனாக பாருங்கள். அவனும் நம்ம மனசு தான், நம்ம மனுஷன் தான், நம்ம மனசு தான் அவங்ககிட்ட இருக்குது.
அதே ரத்தம் தான். ஸோ எல்லாருமே வாழுது ஒரே வாழ்க்கைங்க. எல்லாருமே ஒன்று கூடி சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. அதனோட கடைசி ஆசை சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாங்க. ஏன்னா அவங்க என்னை ரொம்ப ரிலீஜியஸாக வளர்க்கவே இல்லை. அப்படி என்னை வளர்த்துருந்தாங்கன்னா அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே சிக்கி எது உண்மை, வெளி உலகம் என்ன, மற்றவங்க பிலீஃப் என்ன, எது உண்மை எது போய் எனக்கு தெரிஞ்சுக்காதுங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எது கடவுள்னு சொல்லி கொடுத்துறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் பார்த்தீங்கன்னா as ஒன் சூப்பர் நேச்சுரல் பவர், ஒரு வினோதமான சக்தி, ஒரு பவர், இயற்கையின் பவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கு பேர் மிஸ்டர் எக்ஸார் ஒய்யா கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மனசால் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா கடவுள், GOD, காட் கூப்பிட்றாங்க. வெவ்வேறு மொழியில் பேர் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்லா, இயேசுநாதர், சிவன், பிரம்மா, அந்த நிறையா பேர் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் எல்லாருமே ஒன்று கூடி ஒன்றா இருந்து வாழுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் ஃபிலிம். உங்களுக்கு எதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன், எதாவது டவுட்ஸு, எதாவது ஷேர் தாட்ஸ் பண்ணணும்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் நம்பர் கொடுக்குறேன். என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்னோடய பர்சனல் நம்பர் தெரியும். ஸோ கால் மீ அப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் ஃபிலிம். எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ரொம்ப மன்னிச்சிருங்க. இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைங்க. தேங்க்யூ. வணக்கம். நன்றி, வணக்கம்.